ஒரு ஊர்ல ஒரு வட்டி கொடுக்கிறவன் இருந்திருக்கிறான். கந்து வெட்டி, மீட்டர் வெட்டி, கந்து வெட்டி. வட்டி கொடுக்காதவங்களை எல்லாம் என்ன பண்ணுவானா, கட்டி வச்சு அடிச்சு வட்டி கேட்கிறது. இவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறா, மனைவி கர்ப்பிணியா இருக்கிறா, நிறைமாத கர்ப்பிணி. இவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் விதி என்ன இருக்குதுங்கன்னா, இவனுக்கு குழந்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி. சரிங்களா? இப்போ இந்த பெண்ணுக்கு பிரசவ வலி வருது. இவன் வட்டி கடையில உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு ஆள் வந்து சொல்றான், என்னப்பா இப்படி உன்னுடைய மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சு, இங்க உட்காந்துருக்கிறியே அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றான் பாருங்க, வேகமா ஓடி வரான். ஓடி வரவன் சுத்தி போனா அவனுடைய வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறான். வேகமா ஓடிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. சிவன் கோயில் என்ன நடந்துட்டு இருக்கு, கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு, நடக்க போகுது. அதற்கான பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவன் பார்க்கிறான். பார்க்கின்ற பொழுது மேல ஒருத்தர், வயசான ஒருத்தர் என்ன பண்றாரு, வெள்ளடிச்சிட்டு இருக்கிறாரு, ஏணி மேல ஏறி நின்று. அந்த நேரத்துல அவர் அடிச்சிட்டு இருந்தார் பாருங்க, அந்த சுண்ணாம்பு மட்டை அடிப்பாங்கல்ல, அது கீழே விழுந்துருச்சு. பாவம் வயசானவர் என்ன சொல்றாரு, தம்பி கொஞ்சம் அந்த சுண்ணாம்பு மட்டையை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்றாரு. உடனே ஓடினவன் என்ன பண்றான், சுண்ணாம்பு மட்டையை எடுத்து ஏணில ஏறி அங்க கொடுக்குறான். கொடுத்துட்டு ஓடி வரான் வீட்டுக்கு. அந்த நேரத்துல வீட்டு வாசல்ல யார் இருக்கிறாங்கன்னா, யம கிங்கரர்கள் நிற்கிறார்கள். எதுக்காக? அவனுடைய விதிப்படி அவனுக்கு குழந்தை இருக்க கூடாது. அதனால குழந்தை எடுக்கிறது யார் வந்திருக்கிறா, யம தூதர்கள் அவனுடைய வீட்டு வாசலிலே நிற்கிறார்கள். இவன் இந்த சுண்ணாம்பு மட்டையை எடுத்து கொடுத்தான் பாருங்க. அந்த நேரத்துல அவன் வீட்டு வாசல்ல யார் வந்து நின்றுட்டாங்கன்னா, சிவகணங்கள் வந்து நிற்கிறான். யார் வந்து நிற்கிறான்? எம்பெருமான் ஈசனுடைய கணங்கள் வந்து அவனுடைய வாசலில் நிற்கின்றன. அவங்க கேட்கிறாங்க, என்னப்பா இங்க நிக்கிறீங்க? உடனே அவங்க சொல்றாங்க, விதிப்படி அவனுடைய குழந்தையை எடுத்து செல்ல வந்திருக்கிறோம். இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது. அவன் என்ன பண்ணினான் தெரியுமா, வர்ற வழியில சிவன் கோயில்ல சுண்ணாம்பு மட்டையை எடுத்து கொடுத்துருக்கிறான். அதனால சிவ புண்ணியத்துல லட்சத்துல ஒரு பங்கு அவனுக்கு சேர்ந்துருச்சு. அதனால அந்த குழந்தையை கொல்லக்கூடாது என்பது எம்பெருமான் ஈசனின் கட்டளை. அந்த குழந்தையை நீங்கள் எடுத்து செல்ல முடியாது. அதனால அந்த குழந்தை உயிரோடு பிறக்கும். அதை நீங்க தடுக்க முடியாது, போயிட்டு வாங்க. இது என்ன புது கதையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவகணங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்ய முடியும், ஈசனின் கட்டளையை மீற முடியுமா என்ன? ஆகவே சிவ புண்ணியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது, இல்லைங்களா? சிவ புண்ணியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றது. பூவை கொடுக்கலாம், நம்மளால எது முடியுதோ. இந்த தமிழ்நாட்டில் இப்பெல்லாம் எத்தனையோ கோயில்கள் சிதிலமடைந்து கிடக்கின்றன, இருக்குதா இல்லையா? பராமரிக்கப்படாமலும் பூஜைகள் புனஸ்காரங்கள் நடைபெறாமலும் எத்தனையோ திருக்கோயில்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. ஆனா நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், அப்படியே கடந்து போவோம். செய்யணுமா இல்லையா? நமக்கு என்ன, அரசாங்கம் செய்தான் பார்க்கணும், இல்லைன்னா நம்ம செய்யக்கூடாது. எத்தனை பேர் இந்த உழவார பணியை செய்கின்ற நினைச்சு பாருங்க. திரிபுரத்தை தன்னுடைய புன்னகையின் மூலமாக எரித்த சிவபெருமானுக்கு இங்கு இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் அத்தனையுமே பொலிவுற செய்ய முடியுமா? முடியாத. சிவனால முடியாதாங்க. ஏங்க அவர் இப்படி விட்டு வச்சிருக்கிறாரு? பாவம், நம்ம படைச்ச இந்த மனிதர்கள் ஏதாவது ஒரு புண்ணியம் செஞ்சுட்டு அங்க வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் விட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் நாம் கண்ணிறந்தும் குருடர்களாக இருக்கின்றோம். உண்மையா இல்லையா? அந்த சிவபெருமானின் புண்ணியத்திலும் அன்னை பராசக்தியின் கருணையினாலும் இந்த மாதத்திலே அன்னை பராசக்தி உழவார பணி இயக்கம் என்பதனை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இதை பற்றிய விவரங்களை எல்லாம் இந்த உரைக்கு பின் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஊரிலோ இல்லை என்றால் பக்கத்து ஊர்களிலோ ஏதாவது கோயில்கள் திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்றால் அன்னை பராசக்தியின் திருவருளால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக நாம் அனைவரும் சேர்ந்து இதை செய்யலாம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை பற்றிய விவரங்களை நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே மிகப்பெரிய பணி இந்த உழவார பணி. அப்பர் பெருமானை ஒரு சிறிதளவேனும் பின்பற்ற முடியுமா என்ற முயற்சி தான் இது. அன்னை பராசக்தியின் கருணையினாலும் எம்பெருமான் ஈசனின் கருணையினாலும் நிச்சயம் இந்த பயணம் தொடரும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம். பொதுமக்களின் ஆதரவையும் நல்குகின்றோம், தேடுகின்றோம். ஆக முதல் பணி சிவபுண்ணியம் என்பது சரியை. இரண்டாவது கிரியை என்று சொல்லுவார்கள். கிரியை என்பது வெளிப்படையாக நாம் செய்கின்ற பூஜைகள். இந்த விக்கிரகங்களுக்கு அலங்காரம் செய்து பூஜைகள், மாலைகள் இட்டு
பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து வழிபட்டால் அதற்கு பெயர் தான் கிரியை என்று சொல்லுவார்கள். உடல் பணி எதுவும் இருக்காது. நாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து பூஜை, தவம், ஜெபம் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் மூன்றாவது ஒன்று வருகிறது பாருங்கள், யோகம் என்று. ஓங்கி உயர்ந்த யோகம் என்று சொல்லுவார்கள். யோக நிஷ்டை என்பது மிகப்பெரிய சிவ புண்ணியம். எப்படி என்றால், சுந்தரர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தின் மூலமாகத்தான் சிவபெருமானை அடைந்தார். ஞான சம்பந்தர் கிரியை மூலமாக சிவனை அடைந்தார். யோகத்தின் மூலமாக சுந்தரர் சிவனை அடைந்தார். இந்த யோகம் என்பது மனத்திற்குள்ளேயே பூஜை செய்வது ரொம்ப கஷ்டமான விஷயம். மனசு சுத்தமாக்கி அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை பண்றதெல்லாம் நம்மால் இயலாத காரியம். அது ஞானிகள் மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு விடுறோம். நினைத்தால் செய்யலாம், ஆனா நம்ம செய்யறது கிடையாது. இந்த யோக நிஷ்டையை பாருங்களேன், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்ங்க. மனசுக்குள்ள பூஜை பண்றது. மனதிற்குள்ளேயே ஒருத்தர் கோயில் கட்டினார் பாருங்களேன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திருநின்ற ஊர் என்ற இடத்திலே, ஆவடிக்கு பக்கத்துல இருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்திலே ஆவடியின் அருகிலே திருநின்ற ஊர் என்ற இடத்திலே இருதயாலீஸ்வரர் என்ற பெயரிலே எம்பெருமான் ஈசன் குடிகொண்டிருக்கின்றான். இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான வரலாறு இருக்கு பாருங்க.